சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கருவேப்பிலை லாஸ்ட்டாக தான் நான் சேர்ப்பேன் எப்போதும் மட்டனுக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வெல்கம் டு சண்டே சமையல். இன்றைக்கி சூப்பரான மட்டன் கிரேவி நாங்கள் செஞ்சு பார்க்குறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 kg மட்டன். ஸோ இதில் பாதி வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு இப்போ நான் அரைச்சி வச்சுக்க போகிறேன். இது கூட ஜீரகம், பெருஞ்சீரகம், மஞ்சப்பொடி, இந்த 5 பொருளையும் போட்டு நான் அரைக்கிறேன். பாதி வெங்காயம் தான் போட்டிருக்கேன். மீதி நம்ம மட்டன் தாளிக்கிறப்ப போடலாம். வெள்ளைப்பூடு எல்லாமே போட்டுடலாம். ஜீரகம், மஞ்சள் பொடி போட்டு இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மட்டனுக்கு இங்கே நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு, மஞ்சள், ஜீரகம் போட்டு வெங்காயம் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டு இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் மட்டனை போட்டு மூடி வச்சிடலாம். விசில் ஒரு 5 இல்லாட்டா 6 விசில் வச்சா போதும். என்னோடய மட்டன் நான் மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இது இளம் ஆட்டுக்கறி. ஸோ ஒரு 6 விசில் வச்சா போதும். மட்டன் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லெண்ணெயில். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு விசில் வச்சுக்கலாம். இதில் 1/2 டம்ளர் தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம மட்டன்லேயும் தண்ணி விடும். அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ தண்ணி நிறைய வரும். இப்போது 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு தான் போட்டிருக்கேன். 1/2 உப்பு போட்டு இது நல்ல ஒரு 5 to 7 விசில் வச்சுருங்க. எங்கள் மட்டனுக்கு அந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, அப்புறம் பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் ஒன்றா போட்டு இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி ஆப்ஷனல் தான். எனக்கு போட்டால் பிடிக்கும், அதனால் நான் போட்டேன். நீங்கள் தேவையில்லைன்னா விட்டுருங்க. மட்டன்லேயே மஞ்சள் பொடி எல்லாம் போட்டிருக்கிறதுனால இதில் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது விசில் இறங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துடலாம். கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக இருந்தால் நல்லது. ஏன்னா அப்போ தான் மட்டன் அடி பிடிக்காமல் இருக்கும் கிரேவிக்கு. சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மட்டனை நான் சேர்த்துறேன். இப்போ 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 2 ஸ்பூன் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பாதி உப்பு போட்டிருந்தனால இப்போ நான் பாதி உப்பு சேர்த்துட்டேன். இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் மசாலாவை போட்டுடலாம். இது கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம மட்டன் மசாலா போட்டு இறக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை லாஸ்ட்டாக தான் நான் சேர்ப்பேன் எப்போதும் மட்டனுக்கு. நெக்ஸ்ட்டு இது மதுரையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் ஊர்லேருந்து வர்றப்போ வாங்கிட்டு வந்தேன். கருணாநிதி கறி மசால் பொடின்னு இருக்குது. அந்த மசால் பொடியை தான் போடுவேன் மட்டனுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா அரோமாவாக இருக்கும். இது கறி மசால் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அளவு, ஸோ அதனால் போட்டுக்கிறேன். இதை போட்டு கலக்கி விட்டுட்டு ரொம்ப ஸ்மெல் சூப்பராக இருக்கும் கருணாநிதி மசாலா. மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். கருணாநிதி மசாலா இல்லாதவங்க நார்மல் ஆச்சி மசாலா எந்த மசாலா போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ஆப்ஷன் இருந்ததுனால நான் போட்டேன். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கிரேவி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.